கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. மனசு நிரம்பி சிரிக்குதம்மா, கருப்பு சவப்பு கம்பளம் இருக்குதம்மா. பொதுக்குழு உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, வட்டச் செயலாளர் 19வது வட்டச் செயலாளர் மாத்தூர் தாமரைச்செல்வன் அவர்களே, 15வது வட்டச் செயலாளர் அண்ணன் கே அப்துசாமி அவர்களே, 23வது வட்ட செயலாளர் அண்ணன் குப்பன் அவர்களே, பகுதி நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளுடைய நிர்வாகிகள், கவுன்சிலர், மாவட்ட விவசாயிகளுடைய அமைப்பாளர் தம்பி காசிநாதன் அவர்களே, கவுன்சிலர் தம்பி ராஜேந்திரன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, சந்திரன் அவர்களே, நிர்மலா அவர்களே, இதெல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பாக முகவர்களே, பாக உறுப்பினர்களே, மகளிர் அணி தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடைபெற்று வருகிறது. மாவட்ட கழகத்தின் சார்பில் கடந்த வாரம் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்கள் நம்முடைய மாவட்ட கழக கூட்டத்தில் வருகை தந்து என்னென்ன விவரங்களை செய்ய வேண்டும் என்று தெளிவாக விளக்கி சென்றிருக்கிறார். அதில் கலந்து கொண்ட பாக நோட்டு புத்தகம் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து வட்ட செயலாளர்களுடன் பாக ஒருங்கிணைப்பாளர்கள் BLA2 அனைவரும் கலந்து கொண்டு எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் சொல்கிறாரோ அதை நாம் சிலமேற்கொண்டு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருகையை வரவேற்று தொடர்ந்து நம்முடைய பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் பல சிறப்பான பணிகளை செய்து வருகிறது. நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய வடக்கு பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எண்ணிலடங்கா பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் வகையில் நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். அழைத்து பாகமுகவர்களுடன் மொத்தம் 18 பாக ஒருங்கிணைப்பாளர்கள், 18 பாக ஒருங்கிணைப்பாளர்களையும் அவர்களுக்கு உட்பட்ட மற்ற பாக BLA2களை அழைத்து பாகமுகவர்களெல்லாம் நீங்கள் போட்டவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்று மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து இந்த பணியை சிலமேற்கொண்டு முடிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் வருக வருகை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அண்ணன் சுதர்சன் MLA அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார். BOA, BDA மற்றும் DLC அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நாராயணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அறிவழகி பாலகிருஷ்ணன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களே, வட்ட செயலாளர்கள் தாமரைச்செல்வன் அவர்களே, அங்குசாமி அவர்களே, கண்ணப்பன் அவர்களே, கருணாகரன் அவர்களே, சந்திர அவர்களே, குப்பன் அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் அவர்களே, உதயார் ராஜேந்திரன் அவர்களே, தரணி அவர்களே, கார்த்திகை அவர்களே, முரளி அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற பாக ஒருங்கிணைப்பாளர்களே, BLA2க்களே, இளைஞரணி பூத்
துணை பொதுச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஸ் அவர்கள் கடந்த வாரம் நம்முடைய மாவட்டத்திலே BLA ஒருங்கிணைப்பாளர்களெல்லாம் அழைத்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஒன்றியமாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தலின் காரணமாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், இதை திரும்ப திரும்ப நான் மட்டுமல்ல, தலைமை கழகமும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு என்ன அறிவுறுத்துகிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும், மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். தலைமை நமக்கு ஒரு 11 ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறது. இரண்டாவது முறையாக முதல்வராக நீங்கள் உங்கள் பணியை சிறப்பாக செய்திட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே 66 இது போன்ற கூட்டங்களுக்கு வருகை தந்து தலைமை கழகம் என்ன அறிவுறுத்துகிறதோ அதன்படி களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு தலைவர் கட்சி ஆரம்பித்து ஒரு 41 பேரை குழந்தைகள் உட்பட அவர்கள் எல்லாம் சாகடித்து விட்டு இந்த தினம் வீட்டை விட்டே வெளியே வர மறுக்கிறார். ஏறக்குறைய 17 நாட்கள் ஆகியிருக்கிறது. இதுவரை அவர் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. எந்த ஸ்டேட்மெண்ட்டும் முதலிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதை தவிர மக்களை பார்க்கவில்லை. எப்படி நடந்தது, ஏது நடந்தது விளக்கம் சொல்லவில்லை. கரூர் கூட செல்லவில்லை. அவர் அறிவித்த அந்த 20 லட்சம் ரூபாய் கூட இதுவரை அந்த மக்களை போய் சேரவில்லை. அவருடைய நிலை அவ்வளவுதான். ஒரு கட்சி என்பது சாதாரணமானதல்ல. எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். நம்முடைய இயக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னா, நம்ம இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள், உயிரை மாற்றிக் கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கான, மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டு எந்த பலனும் அனுபவிக்காத கடைசி கொண்டதான் உயிரை மாற்றிக் கொண்டவன். எல்லா நிர்வாகியுமே நான் உட்பட பல முறை சிறை சென்றிருக்கிறோம். ஆகவே அப்படி சிறைவாசம் சென்றவர்கள் தான் இதனுடைய அருமை தெரியும். கழித்துவிட்டு ஏற்கனவே கொடுத்த தண்டனை என்னவென்றால் கரூர் சம்பவம். ஒரு கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றால் 7 அவர் தாமதமாக வந்து மதியத்திலிருந்து காத்துக் கொண்டிருந்த அந்த மக்களை சாகடித்து பசியால் மாட்டி தண்ணீர் கூட கொடுக்காத ஒரு தலைவர் தான் அந்த தலைவர். நீங்களே தொலைக்காட்சியை பார்த்திருப்பீர்கள். எதையோ அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மக்கள் தூக்கி அடிக்கிறார்கள். என்னவென்று கேட்கிறார். தண்ணி இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றவுடன் அவரே அந்த பஸ்ஸில் இருந்து நாய்க்கு பிஸ்கட் போடுற போல தண்ணி பாட்டிலை வீசி எறிகிறார். இப்படிப்பட்ட கூட்டம். அந்த கூட்டம் அவரை பார்க்க வந்த கூட்டம், ஆவலாக வந்த கூட்டம். இருந்தாலும் கூட அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் 41 பேர் இருந்ததற்காக அவர் இம்மி அளவும் எல்லளவும் கவலைப்படவில்லை என்பதுதான் அவருடைய இத்தனை நாள் செய்கை நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது. ஆகவே ஆளுமை திறன் இல்லாத ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், செய்தியை கேள்விப்பட்டவுடன் தலைமை செயலகம் சென்று அங்கே இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை அறிக்கையாக வெளியிட்டு, பாதிக்கப்பட்டவர்கள் காயப்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று அறிவிப்பு வெளியிட்டு, அதுக்கப்புறம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணாச்சலம் தலைமையிலே ஒரு ஒன்-மேன் கமிஷனை நியமித்துவிட்டு வீட்டுக்கு கூட செல்லாமல் நேராக விமான நிலையம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கிருந்து திருச்சி சென்று, திருச்சியிலிருந்து 1.5 மணி நேரம் கரூருக்கு பயணப்பட்டு
ஆறுதல் சொல்லிவிட்டு இறுதியாக இறந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரே ஒரு நொடி கூட தூங்காமல் காலை 8 மணிக்கு வந்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இவர் தலைவரா? தன்னுடைய கூட்டத்திற்காக வந்தவர்கள் செத்து மடிந்தார்கள், அவர்கள் போய் பார்க்க கூடவில்லையே அப்படி என்று பார்க்காமல் வீட்டிலே புகுந்து கொண்டு நம்மை குறை சொல்கின்ற தலைவரா அவர் தலைவரா என்று யோசித்து பார்க்க வேண்டும், மக்களுக்கு விளக்க வேண்டும். அவர் ஒன்றும் சாதித்து விட முடியாது. அவர் ஒரு தலைவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று அவரே எடுத்துக்காட்டாக மோசமான தலைவர் என்று நாம் சொல்லவில்லை, அது ஒரு கட்சியா என்று நாம் சொல்லவில்லை, உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நபரை பயன்படுத்தி அவர் மூலமாக நம்முடைய இயக்கத்திற்கு படிச்சொற்களை உருவாக்கி குற்றங்களை, பொய்யான குற்றங்களை சுமத்தி நம்மை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் என்று அடிமை அதிமுகவும் பிஜேபியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக வைராக்கியத்தோடு நாம் செயல்பட வேண்டும், களம் இறங்க வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தயவு செய்து வந்திருப்பவர்கள் இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தலைமை கொடுத்திருக்கின்ற 11 தமிழ் பண்பாட்டை, பெருமையை பாதுகாக்க இனி அவங்களுக்கு போட்டி அந்த நோட்டா நோட்டா நரிங்க ஆடும் காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் நடந்து வராருமா. ஏழைங்க கண்ணீரை தொடச்சு விட்டு சிரிப்ப பரிசா தாராருமா 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 தாராருமா. ஸ்டாலின் தான் வராரு, தர போறாரு, மக்களோட முடிவு. ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தர போறாரு, எங்களோட விடிவு. தமிழின் புகழை மீட்டெடுக்க, ஒளிமயமான எதிர்காலம் படைக்க ஸ்டாலின் தான் வராரு. மொழி